الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيدنا المرسلين والآل الطاهرين وأصحاب الفاتحين. قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا غلام إني أعلمك كلمات يحفظ الله تجده تجاهك إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله، وكما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படித்து வழிபாடுகள் கொண்டிருக்கின்ற பேரில் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னணி சாபாக்கள் மற்றும் இங்கே குழுவில் இருக்கின்ற நாம் அனைவருக்கும் அல்லாஹ்வை வெற்றாக்கக்கூடிய கணிதக்குரிய இஸ்லாம் பெருமை சொல்ல எங்கள் அனைவருக்கும் சலாம் தெரிவித்துக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதக்குரிய இஸ்லாம் பெருமை சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறார். ஒரு ஆசிரியர் தம்முடைய மாணவர்களுக்கு நன்மையை மட்டுமே நாடுவார்கள். அவர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும், அவர்கள் தம்முடைய இலக்கை அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார். இந்த சமுதாய மக்கள் அனைவரும் நேர்வழி பெற வேண்டும், அனைவரும் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அந்த ஆசிரியராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நேரான பாதை எது, வெற்றி அடைவதற்கான வழி என்ன, எதிலெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக வழிகாட்டியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவான வழியை காட்டியிருக்கிறார்கள். அது குறித்து திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அதாவது லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், உங்களிலிருந்தே உங்களுக்கான ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தது மூமின்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த பெரிய உபகாரமாகும். இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு இறை தூதரை அனுப்பியது இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த மாபெரும் கருணை, மாபெரும் உபகாரமாகும். அவர் என்ன செய்வார்? எத்துலு அலைஹிம் ஆயாத், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். பிஸக்கீஹிம், அவர்களை புனிதப்படுத்துவார், தூய்மைப்படுத்துவார். பிஅல்லிஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர் அந்த மக்களுக்கு கற்பிப்பார். அவர்கள் இதற்கு முன்னால் தெளிவான வழிகேட்டில் இருந்தால், பகிரங்கமான வழிகேட்டில் இருந்திருந்தாலும் அவர் அந்த மக்களுக்கு நேரான பாதையை சொல்லிக் கொடுப்பார். என்ற வாக்கியம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வாக்கியம். அவர் அவர்களுக்கு வேதத்தை ஞானத்தை கற்பிப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்பித்தார். வேதத்தை, அதாவது அவ்வப்போது இறங்குகின்ற வேத வசனங்களை, திருக்குர்ஆன் வசனங்களை நமக்கு தெளிவுபடுத்தினார். அதை விளக்க உரையை சொன்னார். நாம், அதாவது சஹாபாக்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் அறிவித்து நம் வரை நமக்கு இப்போது கிடைக்கிறது. ஆக அந்த திருமறை குர்ஆனையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஹிக்மா என்ற ஞானம், அதுதான் ஹதீஸ்கள். அந்த இரண்டையும் நாம் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு நேரான பாதை கிடைக்கும். இம்மையிலும் வெற்றி, நாளை மறுமையிலும் வெற்றி. கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அது
அது போன்ற பல்வேறு செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் செயல்பட வேண்டும். அந்த வழிமுறையை பின்பற்றி நாம் நடக்கின்ற போது நாம் இவ்வுலகிலும் வெற்றி பெறலாம், நாளை மறுமையில் வெற்றி பெறலாம். எனவே கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய பேசுவர்களே, அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும். யாருக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள்? யாரையும் விடவில்லை, எல்லா தரப்பாருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், பெரியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், கிராமவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்தார், குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் அதை தீர்ப்பது எவ்வாறு என்ற செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆட்சி எவ்வாறு செய்ய வேண்டும், மக்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக அவற்றை நாம் பின்பற்றி நடக்கின்ற போது நாம் வெற்றி அடைவதற்கான வழி அதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். எப்படி சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்? அந்த இளம் வயது, அந்த சிறு பிராயத்தில் என்ன சொல்ல வேண்டும், எதை பதிக்க வேண்டும், அந்த மனசுல, அந்த இளம் மனசுல எதை பதிக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கற்றுக் கொடுக்கின்றார். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், நான் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் சென்ற போது அவர்களுக்கு பின்னால் அமர்ந்து ஒட்டகத்தில் பின்னால் உட்கார்ந்து போறோம். அது மாதிரி நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலே இருந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா குலாம், சிறுவரே, இன்னி அல்லிமுக கலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை நான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எப்பதில்லா எப்பதும், அல்லாஹ்வை பேணிக்கொள், அல்லாஹ் உன்னை பேணிக் கொள்வான். அதாவது எப்போதும் அல்லாஹ்வை நம்ம தொடர்ந்து திக்ர் செய்வது, அவனை நினைப்பது, எப்போதும் அவனை நினைத்துக் கொண்டே இருப்பது, அவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு அவனை நினைப்பது. இப்படி அல்லாஹ்வை நாம் பேணிக் கொண்டால் அல்லாஹ் நம்மை பேணுவான் என்று சொன்னால் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். எப்பதில்லா தஜிது துஜாஹக, அல்லாஹ்வை நீ பேணிக்கொள், அவனை நீ உனக்கு முன்னால் காண்பாய். அதாவது எது இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் நீ கேட்கணும், அல்லாஹ் தான் நினைக்கணும், எதுவாக இருந்தாலும். அப்படி நீ நினைக்கின்ற போது அது உனக்கு முன்னால் கிடைக்கும். சரி, உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் கேட்கும். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், ஏதாவது கேட்டால் உனக்கு தேவையை நாடி கேட்கிற அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடம் கேளு. எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு என்னுடைய பெற்றோர் மூலம் இதை நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இதை நான் நம்முடைய சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேளு. ஏதாவது உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. இறைவா, எனக்கு இந்த உதவி செய், இறைவா நீ தான் உதவி செய்யணும், எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய சிறுவர்களுக்கு பழக்கம், சிறுவர்களுக்கு இந்த செய்தியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. எதையாவது உதவி தேட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் உதவி தேடு அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. வாலம் அன்னல் உம்மா லவிஸ்தமாத் அலா அன் யன்ஃபவுக பிஷைஇன் லம் யன்ஃபவுக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹ் லக். அதாவது இந்த சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ் எழுதியதை தவிர உனக்கு அவர்கள் எதையும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் எதை உனக்கு எழுதி வச்சிருக்காரோ அதைத்தான் அவங்க செய்ய முடியும், அதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. நம்ம நினைக்கலாம், இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, நம்ம இந்த காரியத்தை சாதிச்சிடலாம், நம்ம இந்த பதவி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்காக நமக்கு எது எழுதியிருக்கிறானோ அதுதான் கிடைக்கும். இப்ப சமுதாய மக்களே ஒன்று சேர்ந்தார், மகல்லா மக்களே ஒன்று சேர்ந்தாலும் அவருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். அப்ப அதைத்தான் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் விதியில் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார், அது நமக்கு கிடைக்கும், அது வண்டி வேறு எதுவும் கிடைக்கும். வலஜ்தமு அலா ஐன் யமுர்ரூக பிஷைஇன் லம் யமுர்ரூக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹ் அலைக். அதே நேரத்தில் அந்த சமுதாய மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு இடையூறு செய்ய
ஒரு நல்ல காரியத்தை அல்லது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தீங்கை சொல்லி ஒரு இமாம் தடுத்துட்டார் என்று சொன்னால் அவருக்கு எதிராக மக்கள் ஒன்று கூடினாலும் அல்லாஹ் தஆலா எதை எழுதியிருக்கிறானோ அதை தவிர எந்த தீங்கும் அவருக்கு இணைக்க முடியாது. ஆக இப்படியான ஒரு செய்தியை, மிக முக்கியமான செய்தி, அந்த இள வயசுல பதிய வைக்கிறார். சிறுவரை கூப்பிட்டு சிறுவரே அப்படின்னு அழைத்து அவருக்கு இந்த செய்தியெல்லாம் சொல்கிறார்கள் சொன்னால் எந்த அளவிற்கு இறைவன் மீதான நம்பிக்கையை சிறு பிராயத்திலே வளர்க்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். கடைசியாக அதிலே ஒரு செய்தி, ருஃபியத்தில் அகலாம் வஜஃபத்தி சு, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன. அதாவது இனிமே எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஏற்கனவே எழுதி முடிச்சாச்சு, எல்லாம் ஏற்கனவே எழுதி முடிச்சாச்சு, இனிமே எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன. அப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் நமக்கான விதிகளை எல்லாம் எழுதிட்டான். இவன் எவ்வளவு காலம் வாழுவான், எவ்வளவு இந்த உலகத்துல ரிஸ்கை அனுபவிப்பான், என்னென்ன அனுபவிப்பான், எவ்வளவு காலம் வாழ போற, எத்தனை வயசு அப்படிங்கிறது உட்பட எல்லாவற்றையும் அல்லாஹ் எழுதி விட்டார். எனவே நாம் கேட்பது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அந்த எழுதியதை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் தான் தர்மங்கள் செய்துவிட்டு இறைவா எனக்கு கொடு, எனக்கு என்னுடைய ரிஸ்கை அதிகப்படுத்து, விசாலப்படுத்து அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கலாம். வேற யார்கிட்ட நம்ம கேட்க முடியாது. நமக்கு அல்லாஹ் மட்டும்தான் துணை என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இறைவன் எல்லாவற்றையும் முன்கூட்டியே நிர்ணயித்து விட்டான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கின்ற போது சிறு பிராயத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல சிறுவர்கள் சாப்பிடுகின்ற போது அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்ற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவருக்கு ஏனோதானவென்று அல்லது குழப்பிக் கொண்டு தட்டில இங்கும் அங்குமாக அலைவாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடிய சிறுவர்களை பார்க்கலாம். அப்ப அவர்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு வளர்ப்பு பையனாக இருக்கக்கூடிய, வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய உமர் இப்னு அபி ஸலமா, அபு ஸலமாவுடைய பையன் மகன், அவருக்கு சொல்றாங்க. அவர் தான் இந்த செய்தியை நமக்கு சொல்றாரு. நான் இப்படி சிறு பிராயத்தில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பையனாக இருந்து வளர்ந்து வருகின்ற போது அந்த நேரத்துல நான் சாப்பிடுகின்ற போது இங்கும் அங்குமா கையை உடம்பிட்டு இருப்பேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். யா குலாம், சிறுவரே, சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லு. சாப்பிடுறதுக்கு முன்னால் பிஸ்மில்லா அலா பரக்கத்தில்லா அப்படிங்கிற துஆ சொல்லுவோம், அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டு வகுல் பி யமீனிக, உன்னுடைய வலது கையால் சாப்பிடு, இடது கையை பயன்படுத்தக்கூடாது, வலது கையால் சாப்பிடு. வகுல் மிம்மா யலீக, உனக்கு பக்கத்துல எது இருக்கிறதோ அதிலிருந்து நீ சாப்பிடு. அங்கிருந்து தட்டுல உள்ள அவ்வளவு தூரத்துல போகக்கூடாது, கை பக்கத்துல உள்ளதை அப்படியே பக்கத்துல உள்ளதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவதற்கான ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டார். ஆக இப்படி சிறுவர்களுக்கு ஆங்காங்கே பல்வேறு செய்திகள் இடம்பெறுகின்றன. உதாரணத்துக்காக சில செய்திகளை மட்டும் நம்ம குறிப்பிடுகிறோம். ஆக சிறுவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு அவர் சொல்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அதனால அதன் பிறகு நான் சாப்பிடக்கூடிய முறை அவ்வாறு தான் இருந்தது. பிஸ்மில்லாஹ் சொல்லி வலது கையில சாப்பிடுவேன், பக்கத்துல உள்ளதிலிருந்து நான் சாப்பிடுவேன். அப்படி ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்திக் கொண்டேன், ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த மாதிரி நான் செயல்பட்டேன் என்று அவர் தெரிவிக்கிறார். ஆக இருக்கக்கூடிய இஸ்லாம் பெரியவர்களே, அடுத்ததாக பெரியவர்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கின்ற போது எவ்வளவோ விஷயங்கள் இடம்பெறுகின்றன. சரியான முறையில தொழுகாம அவர் ரொம்ப அவசரமா தொழுதுட்டு வரக்கூடியவருக்கு அவரை கூப்பிட்டு தொழ சொன்னாங்க. நீங்க தொழுகல, மீண்டும் போய் தொழுங்க. அவர் வேகமா போய் ரொம்ப செஞ்சுதாருன்னா வேகமா, இன்னைக்கு பார்த்தாங்க ரொம்ப வேகமா அப்படி உள்ள நடைவாங்க, அப்படியே உள்ள வெளியில போயிடுவாங்க. 2 நிமிஷம் கூட இருக்காது, வெளியில போயிடுவாங்க. தொழுந்துட்டாங்க, அசர் தொழுந்துட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு 4 ரக்காத்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல முடிச்சு. அவ இது மாதிரியாக மிக வேகமாக தொழக்கூடியவரை தான் அழைத்து இவ்வாறு நிதானமாக தொழ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அது மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. அதுல உதாரணத்துக்கு ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதாவது
ஒரு சகாபி அவர் வந்து வெளியூர் போயிட்டு வருகிறார். அதுக்கு முன்னால வந்து தொழுகையில பேசலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. தொழுகையில பேசலாம், சலாம் சொல்லலாம், அதாவது சலாம் சொன்னா பதில் சொல்லலாம், அப்படி இருந்துச்சு ஆரம்ப கட்டத்தில். அதுக்கு பிறகு அது வந்து தடை செய்யப்பட்டு விட்டது. ஆனா அது அவருக்கு தெரியாது. அவர் வெளியூர் போயிட்டு திரும்ப வந்து அப்படி இருக்கும்போது, தொழுகையில் இருக்கும்போது அவர் சலாம் சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்றார். அப்படி சொல்கின்ற போது இந்த இடத்துல இடம்பெறக்கூடிய செய்தி, அதாவது பொதுவாக தும்மினால் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த நேரத்துல அத்தஸ ரஜுலுன் மினல் கௌம் ஃபகுல்து யர்ஹமுக்கல்லாஹ், ஒரு தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா தான் நம்ம யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுவோம். இப்ப தொழுகையில அவர் ஒருத்தர் தும்மி இருக்கிறார், இவர் வந்து அதெல்லாம் கவனிக்காம யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லிட்டார். அது சொன்ன உடனே மற்றவங்க அப்படியே கூர்ந்து பார்க்குறாங்க அவரை, ரொம்ப அதாவது ஏன் இப்படி செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி கோபத்தோட அவரை பார்க்குறாங்க. என்னாச்சு இவங்களுக்கெல்லாம், நம்ம வந்து ஒரு பதில் தானே சொன்னோம், அந்த தும்மலுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா நம்ம யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அது ஏற்கனவே அதை தானே நம்ம சொன்னோம், எதுக்காக இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டார். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அவர் சொல்லியிருந்தார், மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பாது அஹ்ஸன தஅலீமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அதற்கு முன்னாலும் பின்னால் சிறந்த ஆசிரியரை நான் கண்டதில்லை. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு போதித்தார்கள் அப்படின்னு அந்த சஹாபி முஆவியா இப்னு ஹக்கம் சுலமி என்ற சஹாபி தெரிவிக்கிறார். அப்ப சொல்றாங்க, மா கஹரனி வலா வரபனி வலா ஷதனி, என்னை அதட்டல, அடிக்கல, திட்டல, எதுவும் செய்யல. இன்ன ஹாதிஹி ஸலா லா யஸ்லுகு ஃபீஹா ஷைஉன் மின் கலாமின் நாஸ், இந்த தொழுகை இருக்கிறதே அதுல மக்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த இதுவும் இடம் பெறக்கூடாது. மக்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பேச்சு, தும்னா அதுக்கு பதில் சொன்ன பிறகு யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்றது, அல்லது சலாம் சொன்னா பதில் சொல்றது, சலாம் சொல்றது அல்லது பதில் சொல்றது, இதெல்லாம் மக்களுடைய நடைமுறையில உள்ளது. இதெல்லாம் தொழுகைக்குள்ள வரக்கூடாது, அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வ தக்பீர் வ கிராஅத்துல் குர்ஆன், இது வந்து தொழுகை என்பது என்ன, தஸ்பீஹ் செய்வது, தக்பீர் சொல்வது, குர்ஆன் ஓதுவது, இதுதான் தொழுகைக்குள்ள இருக்க வேண்டிய அம்சங்கள். அதனால அதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப தெரியாதவருக்கு மிக தெளிவாக மென்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஏராளமான செய்திகள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் நடக்கின்ற போது மிக மென்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களில் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி பல செய்திகள். அதுல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், அல்லமனி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கஃபி பைன கஃபை, என்னுடைய ரெண்டு கையும் அவங்களுக்கு முன்னால, ரெண்டு கைக்கு முன்னால இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையை, அதாவது மிக நெருக்கமாக அமர்ந்து அந்த இதை கற்றுக் கொடுத்தாங்க. தஷஹுத் என்ன, அத்தஹியாத் கற்றுக் கொடுத்தாங்க. கமாயு அல்லிமனி சூரத்தன் மினல் குர்ஆன், குர்ஆன்ல உள்ள சூறாவை எப்படி எனக்கு கற்றுக் கொடுப்பாங்களோ அது போல இந்த தஷஹுதை, அத்தஹியாத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அந்த சஹாபி தெரிவிக்கிறார். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதான் நம்ம ஓதக்கூடிய அத்தஹியாத். எல்லாருக்கும் தெரியாதவங்க மனப்பாடம் பண்ணி செய்து கொள்ளுங்கள். புகாரில பதிவு செய்யப்பட்டது. அப்ப இந்த அத்தஹியாத்தை குர்ஆன்ல எப்படி ஒவ்வொரு சூறாவை குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இப்படி ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி கொடுப்பாங்களோ அது மாதிரி எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார். அப்ப இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசிரியரை போல இருந்து மாணவர்களுக்கு, அதாவது சஹாபாக்களுக்கு, மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மிக சிறந்த ஆசிரியராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆசிரியர் இந்த சமுதாயம், அதாவது பொதுவாக மாணவர்களுக்கு என்ன நினைப்பாங்க, மாணவர்கள் முன்னேற வேண்டும், வெற்றி அடைய
அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் இந்த சமுதாய மக்கள் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்கான வழிமுறையை காட்டினார். இப்ப இந்த அத்தஹியாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். அதுபோல இன்னொருவர் வருகின்றார். அவர் ஃபதானா இப்னு வஹப் என்ற சஹாபி. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுங்க. அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகான ஃபீமா அல்லமனி. ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதுல ஒன்று வஹாஃபில் அல ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகளை நீ பேணிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, 5 நேர தொழுகையை நீ பேணிக்கொள். 5 நேரம் மிக முக்கியமான. அப்போது அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இன்ன ஹாதிஹி ஸாஅத்துல் லி ஃபீ அஷ்கான் ஃபமுர்னி பிஅம்ரின் ஜாமி இதா அன ஃபஅல்துஹு அஜஸஅனி அன். யா ரசூலல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அந்த தொழுகை நேரத்துல வேறு வேலைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இந்த 5 நேர தொழுகைகளை பேணி அதற்குரிய நேரத்தில், அதாவது அதுக்குரிய நேரத்தில் தொழுவது எனக்கு சிரமமாக இருக்கிறது. வேறு வேலைகள்லாம் இருக்குது. அதனால எனக்கு சுருக்கமாக நான் எதை செய்தால் வெற்றி பெறுவேனோ அது போன்று எனக்கு சுருக்கமா சொல்லிக் கொடுங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாஃபில் அலல் அஸ்ரைன், 2 அசர் நேர தொழுகைகள். 2 அசர், அதாவது 2 வார்த்தை சேர்த்து சொல்லிட்டு வாங்க. 2 அசர் நேர தொழுகைகளை நீ பேணிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. 2 அசர்னா என்ன? அந்த உலகத்துல அவங்களுடைய பழக்க வழக்கத்துல அந்த பேச்சு வழக்குல கிடையாது. அதனால நான் கேட்டேன், 2 அசர்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்து கப்ல துலூஇ ஷம்ஸ் வ ஸலாத்து கப்ல உரூபிஹா. ஃபஜ்ர் நேர தொழுகை, அதன் பிறகு அசர் நேர தொழுகை. இந்த 2 நேர தொழுகைகளை நீ பேணிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்பாருங்க, ஆகா 2 தொழுதா போதும் போல அப்படின்னு நினைச்சு கூடாது. இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். அதாவது 5 நேர தொழுகைகளையும் அதன் நேரத்தில் ஆரம்ப வக்தில நீ தொழுகணும், அதை நீ பேணிக்கொள் என்று சொன்னார்கள். அப்போது அவர் எனக்கு வேலை பளுவின் காரணமாக முன்ன பின்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. அதாவது இந்த 2 நேர தொழுகையிலாவது அதற்குரிய நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் தொழுதுங்க, மீதி 3 தொழுகைகளை அதனுடைய நேரத்தை முன்ன பின்ன கவனிச்சு நீ பார்த்துக்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இதற்கு விளக்கம் சொல்கிறார். ஆக 5 நேர தொழுகையை பேணிக் கொள்வது மிக முக்கியமானது. அதில் இந்த 2 தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டதன் காரணம் அந்த நேர தொழுகை மிக முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெருமிரசு அவர்களை இது மாதிரி ஏராளமான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது தொழுகை, வணக்கம், இபாதத் இது மட்டும் இல்லை, பொதுவான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல அபூ பர்ஸா என்ற சஹாபி அவர்கள் கேட்கிறார்கள், குல்து யா நபியல்லாஹ் அல்லிமி ஷைஅன் அன்தஃபி பிஹி, எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுங்க, அதை கொண்டு நான் பயன்பெறக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுருக்கமான ஒரு செய்தி, யர்சில் அதா அன் தரீகில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய பாதையிலிருந்து தொல்லை தரக்கூடிய பொருட்களை நீ அகற்றி விடு. எவ்வளவு பெரிய விஷயம்! அதாவது முஸ்லிம்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில தொல்லை தரக்கூடிய பொருட்கள், பாட்டில போட்டுட்டு போயிடுவோம், பாட்டில உடச்சு போட்டுட்டு போயிடுவோம், அல்லது கல்லுகளை தூக்கி முன்னால போட்டுட்டு போயிடுவான், அல்லது சிறுவர்கள் விளையாட்டுத்தனமா எடுத்து போட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி சமயத்துல நமக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பாட்டு கடந்து போகாம அதை அகற்றி விடுவது மிகப்பெரிய நன்மைக்குரிய செயல். அதை பாதையிலிருந்து அகற்றுவது நன்மைக்குரிய செயல். இதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கணும். இதற்கு சான்றாக இது எவ்வளவு பெரிய செயல் என்பதற்கான ஒரு சான்றாக என்ன செய்தி முஸ்லிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லகத் ரஅய்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லகத் ரஅய்து ரஜுலன் யதகல்லமு ஃபில் ஜன்னah ஃபீ ஷஜரத்தின் தகாஹா மின் பஹ்ரி தரீக் கானத் துதின் நாஸ். மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தை ஒருவர் வெட்டி அப்புறப்படுத்தினார். அத்தகைய மனிதர் சொர்க்கத்திலே உலாவுவதை நான் கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப பாதையிலே இடர் தரக்கூடிய பொருட்கள்
இருந்தால் அதை அகற்றுவது ஒருவர் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான வழி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய செய்தி! அப்ப பொது தொண்டு, பொதுவாக எல்லோரும் பொது நல்ல தொண்டு நாம செய்யணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல நம்ம பாதையில் இடம்பெறக்கூடிய பொருட்களை அகற்றுவதன் காரணமாக சொர்க்கம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது மாதிரி ஏராளமான செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் வாசிக்கின்ற போது பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழியை நாம் பின்பற்றி நடப்பதற்கும் அவர்கள் மீது நாம் அதிகமாக மஹப்பத் வைப்பதற்கும் அவர்களை பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.